பிஜிலி ரமேஷ் அவர்களோட வீட்டுக்கு பணம் நிரம்பிய பெட்டி ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன பெட்டி, ஏன் அவர் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட நடிகரான பிஜிலி ரமேஷ் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டு இருந்தார். சடனாக அவருக்கு முடியாமல் போயிட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து அவரை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிஜிலி ரமேஷ் அவர்கள் இறந்த 2 நாட்களில் அவரோட வீட்டுக்கு பணப்பெட்டி ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறது தான். பிஜிலி ரமேஷ் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் உடல்நலம் முடியாமல் போன உடனேயே அவர் முதல் வேலையாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு. அந்த இன்சூரன்ஸ்க்கு தொடர்ந்து மாதம் அவரால் முடிஞ்ச அமௌண்ட்டை கட்டி வந்துட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை தனக்கு ஏதாவது நாளை பின்ன ஆச்சு அப்படின்னா தன்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தொடர்ந்து இந்த ஒரு இன்சூரன்ஸை ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்காரு. தொடர்ந்து அதுக்கு பணம் கட்டி வந்திருக்காரு. அண்ட் இப்போ அவர் இறந்து போனதுனால அந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகியிருக்கு. அந்த இன்சூரன்ஸில் இவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபார்ம்ஸ் அப்படின்னு அது எல்லாத்தையுமே செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இப்போ அந்த கம்பெனி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பெட்டிகளில் பணம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் இதற்கு முன்னாடி உடம்பு சரியில்லாதப்ப ஒரு சில சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அண்ட் அப்போ அதற்கு ஒரு சில பெண்டிங்லாம் இருந்திருக்கு. அந்த ஒரு பணங்களுமே இப்போ ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அண்ட் இந்த பணங்கள்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு ஒரு பெட்டியில் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க செலவுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் நிறைய விதமாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் இதற்கு முன்னாடி பண்ணியிருந்த இன்சூரன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட்டாக கமிட் ஆகியிருந்த ஒரு சில விஷயங்கள், அதிலிருந்து அவருக்கு பணம் வந்திருக்கு. இதை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஒருவேளை அவர் நல்லா இருந்திருந்தார் அப்படின்னா இதை விட அதிகமாகவே அவர் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்கா, தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. அந்த ஒரு கட்சியோட கொடியை கூட சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் 23 நடக்க போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சமீபத்தில் கட்சியோட பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அண்ட் அதற்கான முன்னேற்பாடுகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட முதல் வேலையாக விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருக்காராமா. அண்ட் விஜய் சார் சாய்பாபா கோயிலை அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் கூட அவங்க அம்மாவுக்கு ஒரு சாய்பாபா கோயில் ஒன்று கட்டி கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து கட்சி நல்லபடியாக இருக்கணும், கட்சியில் நல்லபடியாக நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் முதல் மாநாடு நடக்க போகுது, இதில் எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது, நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட அவர் கடவுள் பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் ஏறி அவர் ஷீரடிக்கு போயிட்டு வர போகிறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.